இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்காட்டு 1.16 பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? ஏ சிமெட்ரிக் பிஐ வெண்படம் மூலம் வரைக. அதாவது சென்ட்ரல் இருக்குது பார்த்தீங்களா ஆங்கிள், இதை வந்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சமச்சீர் ஏ சமச்சீர் பி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதை வந்து வெண்படம் மூலம் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இப்போது ஏ சமச்சீர் பி இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி யூனியன், அதாவது சேர்ப்பு பி மைனஸ் ஏ. சரிங்களா? எப்படி நம்ம வந்து வெண்படம் மூலம் போகணுன்னா ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும், அடுத்து பி மைனஸ் ஏ, அடுத்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதாவது சேர்ப்பு கொடுத்துருக்காங்களா, யூனியன்னா சேர்த்து ட்ராப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ மைனஸ் பி. இப்போ வந்து ஏ மைனஸ் பி அப்படின்னா இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா இதில் பென்சில் எழுதிக்கோங்க. இப்போது ஏன்ற ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கோம், பின்ற ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கோம். அங்கே யூன்னா அனைத்து கணம். சரிங்களா? அனைத்து கணத்துக்குள்ளே வரைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன, ஏவிலேருந்து பிஏ லெஸ் பண்ணிடணும், பிஏ விட்டுட்டு ஏவை மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது இது வந்து ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக பி. இப்போ பிஏ மட்டும் விட்டுடணும். அப்போ இது வரைக்கும் ஃபுல்லாக பி தானே. இப்போ பிஏ விட்டுட்டு ஏவை மட்டும் ஷேட் பண்ணணும். சரிங்களா? இப்படி ஸ்கேல் வச்சு பென்சிலில் ஷேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஏவை மட்டும் தனியாக ஷேட் பண்ணிக்கணும். நீங்கள் கேட்கலாம், அப்போ இங்கேயும் ஏ வருது, இங்கேயும் ஷேட் பண்ணணுன்னுட்டு. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா பி ஃபுல்லாக அந்த பிஏ ஃபுல்லாகவே நம்ம லெஸ் பண்ணிடணும். சரிங்களா? இதுதான் ஏ மைனஸ் பி. அடுத்து பாருங்கள், பி மைனஸ் ஏ கொடுத்துருக்காங்களா, அதே போல் ட்ரா பண்ணிக்கோங்க. யூன்னா அனைத்து கணத்தில் வரும். இப்போது பியிலேருந்து ஏவை ஃபுல்லாகவே லெஸ் பண்ணிடணும். சரிங்களா? ஏவை நம்ம டச்சே பண்ணக்கூடாது. டச்சே பண்ணால் பிஏ மட்டும் ஷேர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏன்னா பியிலேருந்து தான் இப்போ ஏ மைனஸ் ஏன்னா ஏவை மைனஸ் பண்ணிடணும். இப்போ பிஏ மட்டும் ஷேர் பண்ணிக்கலாமா? அப்போது பி மட்டும் ஷேர் பண்ணுவோம். ஏவை டச் பண்ணாமல் பிஏ மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த எழுதுறது வரைகிறது ஷேட் பண்ணுறது எல்லாமே பென்சிலில் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ பிஏ கழிக்க சொன்னாங்க, பிஏ கழிச்சாச்சு. இப்போ பி மைனஸ் ஏவை கழிக்க சொன்னாங்க, ஏவை கழிச்சாச்சு. இப்போ அடுத்து என்னது, ஏ மைனஸ் பி சேர்ப்பு பி மைனஸ் ஏ. இப்போது இங்கே ஒரு படம் கண்டுபிடிச்சிருக்குமா, ஏ மைனஸ் பி, இங்கே பி மைனஸ் சி கண்டுபிடிச்சிருக்குமா, இது ரெண்டுத்தையும் சேர்க்கணும். அதாவது யூனியன்னா சேர்ப்பு. ரெண்டுத்தையும் சேர்க்கலாமா? சேர்க்கறதுன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இது ஏ இருக்குது, அப்போது அப்படியே சேர்த்து எழுதுறது தான். சேர்ப்புன்னும் போது என்னது அதுக்கு இந்த ட்ராயிங் இருக்குதோ இந்த ரெண்டு படத்தையும் சேர்த்து நாம் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஏ ஷேட் பண்ணியாச்சு. அடுத்து பி மைனஸ் ஏவே இதே ரெண்டுத்தையும் சேர்க்கணும். இப்போ சேர்க்கும் போது இப்படி வருமா, என்ன இருக்குதோ அதை அப்படியே சேர்த்து எழுதணும். சரி, நம்ம ஷேட் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஸ்கேல் வச்சு நீட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரா பண்ணும்போது ஏ இது பின்னு மென்ஷன் பண்ணணும். இது அனைத்து கணம் யூன்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? சேர்ப்புன்னு வரும்போது ஃபஸ்ட்டு தனித்தனியாக எடுத்து எழுதணும். ஷேட் பண்ணிவிட்டு நிழலிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிழலிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து யூனியன்னும் சேர்த்து எழுதணும். சரிங்களா? இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து ஷேட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து ஷேட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஷேட் பண்ணும்போது கரெக்டாக எங்கே பண்ணணுமோ அதுக்கு மட்டும்தான் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வேறு எங்கேயும் பண்ணக்கூடாது.